ஓகேம்மா, லிஸ்ட் படி எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல இப்போ? ஆ ஆமாப்பா, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அப்போ ஓகேம்மா. இனி போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இனி டெலிவரிக்கு கிளம்பணும். ம். அம்மா கொடுத்து விட்டாங்க ஃபுட்டு. நீயும் அந்த தம்பியும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, சரியா? ஆ சரிங்கப்பா. சரிங்கப்பா சரிங்கப்பான்னு இங்கே நின்றுக்கிட்டு இருக்காத, லேட் ஆயிடுச்சு, போ. ஆ. ஹலோ மேடம், பிடிக்காத ஃபுட்டோ? அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ம். அப்படியே குறுக்குறுன்னு தட்டவே பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அதிலே கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன பிடிக்கலனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட கற்றுக்கணும்னு. அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் எப்பயுமே சாப்பிடுவேன். அப்போ ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க சாப்பிடாம? அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்ல. அதுதாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அம்மா சொன்னதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே இந்த ஃபுட்டை பார்த்துட்டே சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன். யோசிக்காதீங்க, செய்யுங்க. சரி சரி, நீங்களும் சாப்பிடுங்க. டெலிவரிக்கு போகணும்ல, இனி அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து திட்ட போகிறாங்க நம்மள. ஐயோ, அதுவும் சரிதான், சாப்பிடுங்க. பிடிக்குதோ இல்லையோ சாப்பிட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. இவங்களுக்கு வேற ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமா என்னன்ட்டு கேட்டு பார்ப்போம். ஏங்க, வேற ஏதாவது ஃபுட்டு வேணா வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, இதுவே போதும். நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவேன், பிரச்சனை இல்லை. எனக்கு ஓகே தான். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாங்க, நிஜமா தான் சொல்கிறேன். எனக்கு இது ஓகே தான். அப்போ சரி, சாப்பிடுங்க. ம். ஓகேம்மா, 2 பேரும் செட்டில் ஆயிட்டீங்கல்ல? ஆ நான் ஓகே தான்ப்பா. நானும் ஓகே தான் சார். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க. பயப்பட வேணாம், சேஃப் தான், சரிங்களா? ஓகே சார். ஆ சரிங்கப்பா, கிளம்புறோம்ப்பா. ஆ சரிம்மா, போயிட்டு வரோம் சார். ஆ பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. பத்திரம்ப்பா தம்பி. ஆ சரிங்க சார், பண்ணிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவோம். சரிப்பா. என்னங்க, தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. நான் எதுவும் யோசிக்கலங்க. சரி சரி. ஆமாம், நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா இன்னைக்கு வர லேட் ஆகும்னு? ஆ நான் அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க. உங்க அப்பா சொன்னாங்கல்ல, அப்போவே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஆ சரிங்க. பாருடா, சூப்பர் சிங்கர் மியூசிக் போடுறாங்க. சும்மா ஒரு மியூசிக் போட்டதுக்கு சூப்பர் சிங்கர் ஆக்கிட்டீங்களா என்ன? ஆமாம், நீங்கள் இப்போ போட்ட மியூசிக்கை கேட்கும் போது சூப்பர் சிங்கரில் பாட்டு பாடுறவங்க மியூசிக் போடுற மாரி தான் இருந்துச்சு. சிறந்த உருட்டு. உருட்டிட்டு சிரிக்க செய்றீங்க. ஐயோ, அப்போ நீங்கள் உருண்டு போயிட்டீங்களா? இங்கே இல்லையா? அதித்தே, இந்த பொண்ணுக்கு கொஞ்ச நஞ்ச வாய் இல்லடா. பயங்கரமான கொழுப்பு பிடிச்சவங்க தான் இவங்க. என்னங்க சைலண்டாக இருக்கீங்க? ஆ உங்களுக்கு இவ்வளோ பேச தெரியுதுல்ல, அதான் அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க படிச்ச காலேஜ்ல நீங்க தான் பயங்கரமா கலாய்ப்பீங்க போல எல்லாரையும். ஐயோ என்னங்க, என்னையே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? என்னோட பயங்கரமாக கலாய்க்கிறவங்களாம் எங்கள் கிளாஸில் இருக்காங்க. அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? அட ஆமாங்க, நீங்கள் வேற எப்படியெல்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா? கடைசியில ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே சிரிப்போட நிறுத்திட்டீங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்லை, பச்சை பச்சையாக கலாய்ப்பாங்க, அதான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நீங்கள் கேட்டதுனால சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு. நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும், அந்த அளவுக்குலாம் எங்கள் கேங் இல்லை. அப்படியா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன், பொய்லாம் சொல்லலை. ஆனா இந்த படிப்புலலாம் எப்படி? படிப்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, படிச்சிருவோம். எல்லாத்துலயும் அப்போ பாஸ் ஆயிடுவீங்களா? ஆமாங்க, ஃபெயிலெல்லாம் ஆக மாட்டோம், கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம். அரியர் வச்சுட்டோன்னா அவ்வளோதான், எங்கள் மேம் எங்களை சும்மாவே விட மாட்டாங்க, அவங்களுக்காகவே நாங்கள் பாஸ் ஆகிடுவோம். பரவாயில்ல, மேமால நீங்க படிச்சீங்க அப்போ, கரெக்டா? எல்லாம் அவங்க அவங்களுக்காக படிப்பாங்க, நீங்க உங்க மேமுக்காக படிச்சுட்டு வந்திருக்கீங்க எல்லாரும். குட். உடனே நீங்கள் கலாய்க்காதீங்க. ஆமாம்,
நீங்கள் ஸ்கூல் படித்தப்போ உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்களா? இது என்னங்க கேள்வி? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம யாராச்சும் இருப்பாங்களா? அப்படியா, உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்கல்ல? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல் தெரியுமா? அது அப்படிதான், எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும் போது புகழ்ந்து ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்லுவாங்களே. அதுவும் சரிதாங்க. நான் படிக்காம போனதுக்கு அவனுங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டானுங்க. டேய் படிடா, இனி படிச்சுட்டேன்னா உனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. நான் தான் கேட்கவே இல்லை. நீங்கள் படிச்சிருந்திருக்கலாம். ஐயோ, நான் மட்டும் அப்போ வேலைக்கு போகலன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்க. எங்க சூழ்நிலையே வேற மாதிரி இருந்துச்சு அப்போ. வேண்டாம் விடுங்க, அதெல்லாம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு, வேண்டாம். சரிங்க. ஐயோ, இவ்வளோ நேரம் அழகா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன மறுபடியும் மூஞ்சி உம்முன்னு ஆக்கிட்டீங்க? இல்லை, நீங்கள் படிக்கலைன்ற கஷ்டம் உங்களுக்குள்ளே இருக்குதுல்ல? அது எப்படி இல்லாமல் போகும்? நிறையாவே கஷ்டம் இருக்குங்க. அதனால தான் என் தம்பியை நல்லா படிக்க சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணி சொன்னதுலேயே எனக்கு புரிஞ்சுது. எங்கள் அம்மாவுக்கு நான் படிக்கலைன்ற கஷ்டம் இப்போ வரைக்கும் ஒரு ஓரமாக மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. பாவம், அவங்க அப்போலேருந்து இப்போ வரையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களேன்னு எனக்கு தோணும். அந்த பக்கம் போனோன்னா அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் பழசெல்லாம் இருந்து பேசி பேசி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் நான். சாரிங்க. ஏன்? நான் தான் தேவையில்லாமல் கேட்டுட்டேன். அட, இதில் என்ன இருக்குங்க, பரவாயில்ல. ம் அவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். சரி. சீக்கிரமாக டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். எங்கள் அம்மாவுக்கு 3 பிள்ளைங்களும் நைட் ஆனால் வீட்டில் இருக்கணும். ஒரு பிள்ளை இல்லைனாலும் அவங்களுக்கு அப்படியே மனசில் இருந்து உறுத்தி உறுத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களோ தெரியாது. சாயா குடிச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, என்ன ஏதுன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும். நீங்கள் உங்கள் அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணலையா? நானும் பேசினேங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் போது கால் பண்ணி பேசிட்டேன். ஓ, சரி சரிங்க. இருந்தாலும் நீங்கள் ஃபுட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டீங்களே. நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். வேற ஃபுட்டாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, சாப்பிட்டீங்க. அப்படிதாங்க, சாப்பிட்டுடணும். அம்மா அப்படிதான் பழகுனாங்க எங்களை. பாவம் என் கை இன்னைக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டுச்சு அந்த மலை மாடால. அவனுக்கு எவ்வளோ தைரியம் என் கையை பிடிச்சிருப்பான், எரும மாட்டு பையன். ஆனால் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நவமித்ரா, என்ன ஆச்சு? என் கையவே பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்லை, கொஞ்ச நேரமாக கையவே ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருந்தியே, அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, சும்மா கையெடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி. விதுன், நீ என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் புதுசாக கார் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அது யாருடாயப்பா புதுசாக கார் வாங்குற அளவு பணக்கார ஃப்ரெண்டு உனக்கு? நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுவும் பணக்கார ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, தெரியுமா? சரி சரி, இருந்துட்டு போட்டோம். அப்புறம் அதித் ஃபோன் பண்ணிவிட்டு இன்னைக்கு வேலை முடிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகுமான்னு சொன்னான். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் விதுன், அவன் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னான். அதான் உங்ககிட்டயும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு சொன்னேன். நம்மளை வந்துட்டு சாப்பிட்டு தூங்க சொன்னான். அப்போது அண்ணன் இன்னைக்கு வர்றதுக்கு நல்லா லேட் ஆகிடும்லம்மா? அண்ணன் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும்மா. ஆமாம், எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும்மா. அவன் வந்துடுவாம்மா, நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரிம்மா. சரி, 2 பேருக்கும் ஹோம்ஒர்க்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு எழுதுங்க என்ன. காலிங் பெல் அடிச்சும் இன்னும் யாரும் ஆளையே காணல வெளியே. வெயிட் பண்ணி பார்ப்போம், வருவாங்க. காலிங் பெல் அடிச்சு 1/4 மணி நேரமாவது ஆயிருக்கும், இன்னும் யாரையும் காணல. நான் போய் இன்னொரு வாட்டி காலிங் பெல் அடிச்சு பார்க்குறேன். சந்தோஷம், அதை பண்ணுங்க. யாரு? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து டெலிவரிக்கு வந்திருக்கோம் சார். இதோ வரேன், நில்லுங்கோ. இவர் தான் சேட்டா? அன்னைக்கு கூட பொருளை நான் இறக்கி வச்சுட்டு சேட்டை பார்க்கல, வந்துட்டேன். இப்பதான் பார்க்குறேன் சேட்டு யாருன்னு. பார்க்க கத்திரிக்காய் மாதிரி இருக்காரு இவர் சேட்டான். பொருள் எங்க சார் இறக்கணும்? இது அதிக பொருள் இருக்கிறதுனாலே நீங்க உள்ள வந்து இறக்குனாதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே சார்.
என்னம்மா சாரோட பொண்ணே நல்லா இருக்கியா? ஆ சரி வாங்கோ வாங்கோ, உள்ளே வந்து பொருளை எல்லாம் செட்டில் பண்ணுங்கோ. ஆ ஓகே சார்.